ஈரான் இஸ்ரேல் போர் விவகாரம். கொத்து கொத்தாய் மடியும் மரணங்கள். ஹிஸ்புல்லா தளபதியை கொன்றதால் தீவிரமடையும் போர். இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர். அந்த இரண்டு தேசங்களுக்கும் இடையே பெரும் பதற்றத்தை அதிகரித்து வரும் வேளையில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான தனது ராணுவ நடவடிக்கையையும் இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிகிறது. தெற்கு லெபனானில் ஒரு முக்கிய ஹெஸ்புல்லா தளபதியை கொன்றதாக இஸ்ரேலிய ராணுவமே 2 தினங்களுக்கு முன்பு உறுதிப்படுத்தியது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் IDF கூற்றுப்படி தளபதி முகமது காதர் அல் ஹுசைனி ஹிஸ்புல்லாவின் நடவடிக்கைகளில் ஒரு மூத்த நபராக இருந்தார் என்றும் இஸ்ரேலிய நகரங்கள் மீது பல தாக்குதல்களை நடத்துவதில் அல் ஹுசைனி முக்கிய பங்கு வகித்தார் என்றும் இது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான புரிதல்களை அப்பட்டமாக மீறும் செயல் என்றும் இதனைத் தொடர்ந்தே இஸ்ரேலிய விமானப்படை மேற்கொண்ட துல்லியமான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக 2 ஹெஸ்புல்லா தளபதிகள் கொல்லப்பட்டனர் என்றும் இந்த போரில் ஷெரீப் ஸ்வாட் என்கிற இஸ்ரேலிய ராணுவ ஒப்பந்ததாரர் ஒருவரும் கொல்லப்பட்டார் என்றும் அந்த அமைப்பு தகவலை பகிர்ந்தது. இதனால் இரு நாடுகளுக்கு இடையே மேலும் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. அடுத்த கட்டமாக ரஷ்யா, மத்திய கிழக்கு நாடுகள், ஈரான் ஆதரவு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக போரில் தலையிட வாய்ப்புகள் உள்ளன என்றும் தகவல்கள் பரவுகின்றன. இதற்கிடையே ஈரான் நாட்டில் உள்ள 3 அணு மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதை அதிபர் டிரம்பும் உறுதி செய்தார். அப்படியாக ஈரான், ரஷ்யாவிற்கு துணையாக பல இஸ்லாமிய நாடுகளும் களம் இறங்கும், சீனாவும் களமிறங்க வாய்ப்புகள் அதிகம் என்றும் இது உலக போராக உருவாகலாமா என்ற கோணத்திலும் உலக நாடுகள் உற்று நோக்கி வருகின்றன. மறுபக்கம் போர் வேண்டாம், அமைதி நிலவட்டும், மக்கள் காக்கப்படட்டும், குழந்தைகள் பாதுகாக்கப்படட்டும் என ஏராளமானோர் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தும் அமைதி பேரணி நடத்தியும் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.